Hello inmates, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா inflation accounting, that is accounting for price level changesல sums பார்க்க போறோம். So இதோட மீனிங் inflation accounting ஓட மீனிங் வந்து நான் லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருப்பேன். அதை பார்க்கல அப்படினா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். What is inflation accounting, methods of inflation accounting அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்டை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முன்னாடி வீடியோல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. A real estate company started with a capital of 50 lakh. So capital எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கங்க? 50 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 lakh. ஸோ இப்படி அந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். which was invested in urban land on 1190. ஸோ எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதோட மீனிங் என்னங்க? லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதான மீனிங். ஓகேவா? தட் இஸ் எ ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸ்டார்டட் வித் அ கேபிட்டல் ஆஃப் 50 lakh which was invested in urban land on 1190. ஸோ அந்த 50 lakh கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லேண்டு. ஸோ அதான் வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லேக்குங்க? 50 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஆன் த டேட் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இண்டெக்ஸ் வாஸ் 100. ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 100 எப்போங்க? 1190ல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் லேண்ட் வாஸ் 200. ஸோ அதே டேட்டில் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 200. இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சம்ஸை பார்க்க வேண்டியதே இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே முடிச்சிருக்கோம். த கம்பெனி had no other transactions. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை. அண்ட் இட் வாஸ் சோல்ட் த லேண்ட் ஆன் 1195. ஓகேவா? எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1195ல். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது எப்போங்க? பர்ச்சேஸ் பண்ணது 1190ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் எப்போ பண்ணியிருக்காங்க? 1195ல். ஸோ இது பர்ச்சேஸு, இது சேல்ஸ். ஸோ 5 years அவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபர்தராக. விச் டேட் த ஜென்ரல் ப்ரைஸ் வாஸ் 180. ஓகேவா? ஸோ அதாவது 1190ல் ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 100 இருந்துச்சு. ஸோ 1195ல் என்னவா இருக்குங்க? 180 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 1195ல் ஜிபிஐ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அண்ட் the specific price index was 420. 1195ல் specific price index எவ்வளோ இருக்குங்க? 420 ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் ஓகேவா, the sales price of the land was 1,80 lakh. ஓகேவா? சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோங்க? 1,80 lakh. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 1190ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50 lakh. ஓகேவா? ஸோ அப்போ ஜிபிஐ வந்து என்ன? ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 100 இருக்குது. ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 200 இருக்குது. ஸோ எப்போ சேல் பண்ணுறாருங்க? 1195ல் சேல் பண்ணுறாரு. சேல்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,80 lakh. ஸோ அப்போ வந்து ஜிபிஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. எஸ்பிஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூ ஆர் required to ascertain profit under historical cost, CAA method and CPP method. ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது புக் வேல்யூவில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து அசர்டைன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து ஒரு பக்கம் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோங்க? ஒரு 10 rupeesக்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 12 rupeesக்கு சேல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 rupees ப்ராஃபிட். 10 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு
12 rupees. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்னங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அப்போ இதோட ஃபார்முலா என்னங்க, ப்ராஃபிட் அப்படிங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம், சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பர்ச்சேஸ். ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். இதே கான்செப்ட் தான், சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ எப்போவும் நீங்கள் ப்ராப்ளம் போடுறப்போ சம் எடுத்துக்கிறப்போ இது உங்களோட இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களோட சம் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, 50 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதோட SGPI SPI இவ்வளவு சேல் பண்ணுறப்போ இவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கீங்க, 1 crore 80 lakh சேல் பண்ணியிருக்கீங்க. அப்போ GPIயும் SPIயும் இவ்வளவும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு, CCA மெத்தடு, CPP மெத்தடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடோட மீனிங் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் மீனிங் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எப்பவும் போடுறதா, அது என்னங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான். ஓகேவா. இது நார்மல். இது வந்து CPP அப்படிங்கிறப்ப இதே தான் கான்செப்ட்டு, சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் தான். இது என்ன பண்ணுங்க, CCA மெத்தடில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ CCA மெத்தடில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, CCA மெத்தட் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரணும். CPP மெத்தடில் வந்து அதே கான்செப்ட் தான், சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை லாஸாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ வந்து நான் சார்ட் டேபிள் போட்டு வச்சுட்டேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட். கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட் எப்படி சொல்கிறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு, CPPக்கு CCA மெத்தடில் மூணுலேயும் நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கிறோம். 3 பேருக்கு கண்டுபிடிக்கிறனால கம்பேரிட்டிவ் போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கலாமா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு என்னங்க, பர்ச்சேஸ் வேல்யூ. ஓகேவா. ஸோ எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் வேல்யூ விடுங்க 50 lakh. இதில் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடையாது, 50 lakh தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ 50 lakhக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரண்ட் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம், CCA மெத்தடுக்கு CPP மெத்தடுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் on the date of sales. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோங்க, 50 lakh இருக்கு இல்லையா. இந்த 50 lakh வந்து எப்போ பண்ணியிருக்கோங்க, 1190 பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ அதே 50 தான் அப்படியே எடுத்துக்குவோம். ஓகேவா. CPP மெத்தட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, CPP மெத்தட் அப்படிங்கிறப்ப இங்கே வேணால் உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி பென்சிலை மார்க் பண்ணுறேன். ஓகேவா. இது என்ன மெத்தட் அப்படிங்கிறது. CPP அப்படிங்கிறப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPP அப்படிங்கிறப்போ ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. புரிஞ்சுதான். இங்கே வந்து ஆக்சுவல் காஸ்ட் இது வந்து என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸோ அதுதான் உங்களுக்கு எடுத்துக்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படியே எடுத்துக்குவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, CPIயில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே CCAக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை வந்து SPIயில் கன்வெர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரதா வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது அந்த டேட்டில் 50,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். CPP மெத்தட் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ 1 ரூபீக்கு அதில் வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஏன்னா மணியோட வேல்யூ நீங்கள் டுடேஸ் வேல்யூ வில் பி வேரி ஃப்ரம் டுமாரோ. இன்றைக்கி 100 rupees இருக்குன்னா நாளைக்கு அதோட வேல்யூ 110 rupees-ஆக இருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க, 10 rupees. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து ஹோல்டிங் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த 100 rupees-ஐ இன்றைக்கி வச்சுட்டு இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணதில் நம்மளுக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees கெயின் ஆகிருக்கு.
ஸோ அதான் வந்து ஹோல்டிங் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கண்டுபிடிக்க, தட் இஸ் ப்ராஃபிட், ஹோல்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிபிபி மெத்தட். சிபிபி மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் ஜிபிஐயில் கண்டுபிடிக்கணும். சிபிபி மெத்தடுக்கு ஜிபிஐ கான்செப்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஜிபிஐ கான்செப்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். ஜிபிஐ என்ன இருக்குங்க, 90ல் வந்து 100 இருக்குது. ஸோ 1190ல் என்னவாக இருக்குங்க, 100 இருக்குது. 1195ல் சேல் பண்ணுறப்போ அதோட வேல்யூ என்னவாக இருக்குங்க, 180 இருக்குது. ஓகேவா? இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1190 அப்படிங்கிறப்ப என்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்து எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், SPI 200. அதே மாதிரி 1195, ஸோ அப்போ என்ன வேல்யூ எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், 420. ஓகேவா? ஸோ நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்னங்க, 50 lakh. இதெல்லாம் ஒர்க்கிங்ஸ் நம்மளுக்கு. ஓகேவா? 50 lakhs. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 50 lakh. ஓகேவா? ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 lakh இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா இந்த காஸ்ட் அப்படியே எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிபிபி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, இன்கம் டேக்ஸில் நீங்கள் கேபிட்டல் கெயினுக்கு அப்படிங்கிற கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான், வேறு எதுவும் புதுசு கிடையாது. 50 lakh. ஓகேவா? 50 lakhோட வேல்யூ அப்போ என்னவாக இருக்குதுங்க, 100 இருக்குது அப்படின்னா, அதாவது 91ல், ஓகேவா, எப்போங்க 90ல் 100 இருக்குது அப்படின்னா இப்போ என்ன வேல்யூ, 180. 95ல் அதோட வேல்யூ என்னவாக இருக்குது. ஓகேவா? ஸோ 50 lakh வந்து அப்போ 100 அப்படிங்கிறோம். 1 ரூபியோட வேல்யூ அப்போ 100 இருக்குது. இப்போ 1 ரூபியோட வேல்யூ 180 ஆயிடுச்சு. ஓகேவா? அதோட மீனிங் அப்படின்னு வச்சுக்கலாம். 50 lakh டிவைடட் பை 100 இன்ட்டு 180. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 lakh. இங்கே அதே மாதிரி 50 lakh இருக்கா, இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 50 lakh ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இண்டெக்ஸில் அப்போ என்னவாக இருக்குங்க, 90ல் 200 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ வேல்யூங்க, 420 ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,05,000, சாரி 1,05,00,000. 1,05,00,000 இதுதான் நம்மளுக்கு என்னங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? இதான் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ கரண்ட் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த டேட் ஆஃப் சேல். ஓகேவா? 1190ல் அதோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவல் காஸ்ட்டில் என்னவாக இருக்குங்க, அதே ஆக்சுவல் தான், 50 lakh இருக்கும். ஓகேவா? சிபிபி மெத்தடில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிபியில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, என்ன இருக்குங்க, 90 lakh. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிசிஏ மெத்தடில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்க, சிசிஏல 1 lakh, 1 crore, 5 lakh. 1 crore, 5 lakh. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னங்க, இதுலேருந்து பர்ச்சேஸ் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்னங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ சேல் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். இப்போது சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 crore 80 lakh சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் அதே தான், வேல்யூ மாறாதுலேயே நம்மளுக்கு 1 crore 80 lakh. 1 crore 80 lakh. 1 crore 80 lakh. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருங்க, த கான்செப்ட் என்னங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான். இப்போ 1 crore 80 lakh 50,000 லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore 30 lakh. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 lakh. ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 lakh. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுக்கு ப்ராஃபிட்டுக்கு பேர் என்னென்னா ஆப்ரேட்டிங்
கெயின் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்எஸ் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம புக்கில் என்ன எழுதியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 50 லேக்கு, சேல்ஸ் வேல்யூ பார்த்து 1 crore 80 lakh. ஸோ இதுலேருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு 1 crore 30 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் பட் ஆக்சுவலி நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரைஸ் வேரி ஆகுது இல்லைங்களா, இன்றைக்கி ப்ரைஸ் வந்து நாளைக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்படி கணக்கு போகும்போது இன்னத்த 10 rupeesோட வேல்யூ 10 yearsக்கு பிஃபோர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. இப்போ வந்து 10 rupeesோட வேல்யூ வந்து 1 rupeeக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த கான்செப்ட் எப்படின்னு வந்துட்டு ஆப்ரேட்டிங் கெயின், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் புக்கில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்க, இதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு புக்கில். ஸோ இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க டோட்டல் கெயின். புக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குங்க டோட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 crore 30 lakh தான் இருக்கும். 1 crore 30 lakh தான் இருக்குமா ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் ஆகாத டிஃப்ரென்சஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இது இருக்கு இல்லைங்களா ஆப்ரேட்டிங் கெயின். ஸோ இது வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஆப்ரேட்டிங் கெயின். ஓகேவா? ஸோ டோட்டல் கெயின். ஓகேவா? டோட்டல் கெயின் மைனஸ் ஆப்ரேட்டிங் கெயின், இதுதான் நம்மளுக்கு என்னங்க கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின், ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அதோட மீனிங் ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின். ஓகேவா? ஸோ அதாவது டோட்டல் கெயின் மைனஸ் ஆப்ரேட்டிங் கெயின் தான் நம்மளுக்கு என்னங்க ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வேணால் எழுதி காமிக்க, ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் ஈக்குவல் டு டோட்டல் கெயின் மைனஸ் ஆப்ரேட்டிங் கெயின். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் கெயின் இருக்குது, ஆப்ரேட்டிங் கெயின் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க ஜஸ்ட் இங்கே மைனஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து நெல், ஏன்னா இங்கேயும் என்ன இருக்குங்க 1 crore 30 lakh இருக்குது, இங்கேயும் 1 crore 30 lakh இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க 90 lakh இருக்குது, இங்கே வந்து 1 crore 30 lakh இருக்குது. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 lakh. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore 30 lakh மைனஸ் 75 lakh அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 55 lakh. இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகாத ப்ராஃபிட் தான் இது ஹோல்டிங் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். 40 lakh 55 lakh. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கில் என்ன வருங்க ரெக்கார்ட் டிஃப்ரென்ஸ் ஹோல்டிங் கெயின் என்ன வருங்க 40 lakh வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிசிஏ மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா 55 lakh வரும். ஓகேங்களா? ஸோ இதை ரெக்கார்டு பண்ணணும். இதுதான் கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக புக் வேல்யூன்னு உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வரணுங்க 40 lakh எக்ஸ்ட்ரா வர வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா வர வேண்டியது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங்கில் நம்ம போடுற மெத்தட். ஒன்றும் இல்லை, நார்மலாக ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம், அந்த ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ ஹோல்டிங் கெயின் இருக்குது அப்படின்னு ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா. இந்த ஃபார்முலா ரெண்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் போது, இது பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஹோல்டிங் கெயின். இதுக்கு நேம் தான் நம்மளுக்கு என்னங்க ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? லாஸ்ட்டில் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி டே. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் எடுத்து வீடியோவில் போடுறேன்.